வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எப்போதுமே வந்து வெயிட்லெஸ் பவுடர், வெயிட்லெஸ் பிரேக்ஃபாஸ்ட் இப்ப கண்டினியூ அதான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு ப்ராடக்ட் வந்து புக் ஆயிருக்கு இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து எவ்வளவு ப்ராடக்ட் புக் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வித்தியாசமா 2 கஸ்டமருடைய ஃபீட்பேக் ஆடியோ பத்தி பார்க்க போறோம். ஒருத்தவங்க ரொம்பவே திட்டிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. சோ அவங்க என்ன திட்டி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். மேம் என்ன மேம், நாங்க ஆர்டர் போட்டுட்டு ஏன்டா ஆர்டர் பண்ணோன்ற மாதிரி இருக்கு. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒன்னும் இல்ல. என்ன மேம் என்னைக்கு பண்ணிருந்தீங்க? நான் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. நான் தான் லாஸ்ட் டைமே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 2 டேஸ் முன்னாடி சொன்னேன். நீங்க இது ஓகேன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. என் கைக்கு வர வரைக்கும் நீங்க தானே அவங்கள ஃபாலோ பண்ணி எனக்கு இது பண்ணணும். மேம் நான் எஸ்டி கோட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேம். அவங்க திருப்பி வரவே இல்லை. இப்ப நாங்க போன் பண்ணி அவங்க கிட்ட இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுனால நாங்க வரமாட்டோம் அப்படின்னு இதை நான் போன் பண்ணி எனக்கு வீட்டுல திட்டு விழுந்துகிட்டு இருக்கு. இது எனக்கு நான் இங்க உனக்கு கிடைக்காதா, நீ ஏன் அங்க இருந்துதான் ஆர்டர் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க நான் வேற கொரியர்ல பண்ணிருப்பேன்ல மேம். நீங்க ஏன் இந்த ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க? அவங்க எடுத்து வந்து குடுக்கலன்னா நான் உங்களை ரிட்டர்ன் எனக்கு அனுப்ப சொல்லி நான் வேற ஒரு கொரியர் உங்களுக்கு பண்ணிருப்பேன்ல, வேற அதர் கொரியர்ல பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் எங்க வீட்லயும் அததான் சொல்றாங்க. இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லன்னா நீ ரிட்டர்ன் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்கள வேற இது பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல. நான் அந்த மாதிரி ஒரு கொடுக்க கூடாதுன்றதுனாலதான். இல்ல மேம், நான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்நாடா இருந்தா நம்ம டைரக்டா வந்து பேசிடலாம், அவனுங்க வந்து அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் இதுவா திமிராதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க எங்க பிரான்ச்ல வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அங்க சென்னை. சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்? தெரியாம ஆர்டர் போட்டுட்டேன். சரி ஓகே, மத்தது டெலிவரி ஆன மாதிரி இதுவும் டெலிவரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்ப நீங்க ஒண்ணு கேன்சல் பண்ணி எனக்கு வேற எதுலயாவது போட்டு விடுங்க. அவன் அப்படிதான் நடந்துக்கிறான். எங்க வீட்லயும் திட்டுறாங்க, இங்கிட்டு இருக்கவங்களும் ரொம்ப மோசமான ஆளுங்கன்றாங்க. லாஸ்ட் டைம் நம்ம அனுப்பும்போது கரெக்டா வந்துருச்சு. இப்ப இந்த டைம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நானும் எதிர்பார்க்கல. ஸோ நான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பேமெண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து வேற கொரியர் வந்து அனுப்பிடுறேன், எனக்கு அதான் 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 நாள் நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன், உங்க பேமெண்ட் நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் இங்க எஸ்டி கொரியர்லயும் சொல்லியிருக்காங்க மேம். அதனால தான் நானும் சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஏன்னா அந்த லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு பிரச்சனையா இருக்கு. இவங்களும் வந்து அந்த சைடு இருக்கிறவங்க கொரியர் சைடு கன்னட கிட்டயும் நல்லா கன்னடத்துல தான் பேசுறோம். ஆனாலும் ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியல. நான் இதோட லாஸ்ட் ஆச்சு. எனக்கு இந்த ஒரு கொரியர் மட்டும் ஒண்ணு பண்ணிவிட முடிஞ்சா எனக்கு 2 நாள்ல எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை கேன்சல் பண்ணி விட்டுட்டு எனக்கு தயவு செஞ்சு ரீஃபண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே மேம், ஓகே நான் பண்ணிடுறேன் மேம். ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மேம்? இல்ல அது மெசேஜ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு மேம். எனக்கு நான் எந்த சேவ் பண்ணி வைக்கல. ஆர்டர் பண்ணும்போது மட்டும் டக்குன்னு ரிப்ளை பண்றீங்கல்ல. நம்ம ஆர்டர் பண்ணும்போது மட்டும் இல்ல, இப்ப பேமெண்ட்டே ஒருத்த வந்து காலையில வந்து ஜிபே நம்பர் கேக்குறாங்கன்னா நாங்க நாளைக்கு காலைல தான் அனுப்புறோம். அந்த அளவுக்கு இப்ப சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதுதான் நாங்க பேமெண்ட்டுக்காக மட்டும் பண்றது கிடையாது. முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிறது வேற. இப்ப வெயிட் லாஸ் புடிங்கிறது ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 மெசேஜ் மேல காமிச்சிட்டே இருக்கு வாட்ஸ்அப்ல. ஏன்னா அது ஹேங் ஆகுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுதான் ஏன்னா என்னோட சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேம். ப்ளேம் பண்ண விரும்பல நான். அதனாலதான் எங்க வீட்ல எனக்கு தான் இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு அவங்க என்னதான் ஸ்கோல் பண்றாங்க. நீங்க அதனால இது கொஞ்சம் தயவு செஞ்சு நான் ரொம்பவும் புஷ் பண்ணாம நான் அதனாலதான் நான் சாஃப்டா இது பண்றேன். எனக்கு கொஞ்சம் இது பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். சரி மேம், ஓகே. இது பண்ண முடியல ப்ளீஸ். சரிங்க மேம், ஓகே மேம், ஓகே. அவங்க திட்டின ஆடியோ கேட்டிருப்பீங்க. சோ அந்த ஆடியோ என்கிட்ட பேசும்போது நான் என்னால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. எனக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தது, இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருந்தது. சோ என்னன்னா நம்ம ப்ராடக்ட்காக அதை யூஸ் பண்ணணும், ரொம்ப ஒரு ஆர்வத்தோட சந்தோஷமா காத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாமே இப்படி லேட்டா போகும், அவங்களுக்கு அது ஏத்துக்க முடியல. அதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரி வந்து பேசுறாங்க. அதான் நான் அவங்களை கூல் பண்றதுக்கு என்னெல்லாம் வழியோ அந்த வழியில நான் பேசி பார்த்தேன். எப்படியோ சமாதானப்படுத்தி வச்சாச்சு. சோ இது என்ன ரீசன், உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 20-30 ஆர்டர் வந்துட்டு இருந்த இடத்துல இந்த ஒரு சில வீடியோ ஆடியோ ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு ஒரே நாள்ல எக்கச்சக்கமானவங்க, அதாவது 300-400 ஆர்டர் வந்து ஒரே நாள்ல வந்து குமிஞ்சிருச்சுங்க. சோ எங்களுக்கு வந்து ஒரு 100 கிலோ ரெடி பண்றதுக்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கும். அந்த 100 கிலோவே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தேர்ந்தெடுத்து அதை கிளீன் பண்றதுக்கு எங்களுக்கு 2 நாள் தேவை. சோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது திடீர்னு 500-600 கிலோ வந்து புக் ஆனதும் எங்களால சமாளிக்கவே முடியல. நைட்டும் பகலுமா கூட கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு 1 வீக் ஆயிடுதுங்க. உண்மையான ரீசன் இதுதான். இதனாலதான் எங்களுக்கு வந்து நான் சொன்ன டைம்க்கு என்னால கொடுக்க முடியல. அதை நான் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு தான் இருக்கேன். இதனால டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த தப்பு வந்து இதுக்கப்புறம் நடக்காம நாங்க பாத்துப்போம். ஏன்னா நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து குமின்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம
கொஞ்சம் எல்லாமே ஒரு அனுபவம் வந்துருச்சுங்களா. இதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோ 1500 கிலோ சொல்லி ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்தாலும் அட்டன் டைம்ல கரெக்டா அனுப்பணும், நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒரு குறிக்கோள் வந்திருக்கு. அதுதான் ஸ்டாஃப் எல்லாம் போட்டு இப்ப நைட் ஒர்க் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சோ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இது வரைக்கும் நம்ம கிட்ட நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் அண்ட் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன்ஸ் அப்படிதான் வாங்கிட்டு இருந்தாங்க. சிங்கிளா தான் அனுப்பிட்டு இருப்போம். சிங்கிளானா ஒரு ஃபேமிலிக்கு தேவைதான் அனுப்பிட்டு இருப்போம். ஆனா இப்போ வந்து பல்கான ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்காங்கல்ல அண்ட் ஜிம் வச்சிருக்கிறவங்க அவங்களாம் வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு உங்களுடைய ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கு அண்ட் எங்க வீட்டு பக்கத்துல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணி நிறைய வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து என்னுடைய ஒர்க் அவுட் பண்ண வரவங்க எல்லாருக்கும் வந்து நான் உங்க ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அதை கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 150 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஜனவரி எண்ட்ல தான் வந்து எல்லாருக்கும் பினிஷ் பண்ணலான்ட்டு இப்ப கஸ்டமருக்கு மட்டும் இப்ப டைரக்ட் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். நியூட்ரிஷன் சென்டர்ல இருந்து வந்தது எல்லாத்தையும் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். 1 மந்த் டைம் கேட்டிருக்கோம் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்புறதுக்கு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கால வந்து எக்கச்சக்கமான கால்ஸ் வருது அண்ட் நாங்க இருந்து நிறைய போன் கால்ஸ் மெசேஜஸ் வருது அண்ட் பிரான்ஸ் துபாய் சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. எப்படி அனுப்புறது என்ன ப்ராசஸ் எல்லாமே அடுத்தடுத்து எல்லாம் நாங்க செக் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து எல்லாமே இதுக்கப்புறம் ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுக்க போறோம். ஒரு சிஸ்டர் வந்து திட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பத்தி தானே சொன்னேன். ஆனா என்னோட லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது இவங்க பேசின ஆடியோ தாங்க. இவ்வளவு ஆர்டர்ஸ் வரதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க பேசின அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது ஆடியோ இவங்க தான். ஹலோ சொல்லுங்க மேம். மேம் இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டீங்கல்ல? ஆமா மேம் சொல்லுங்க. நீங்க அந்த ஆயில் அமுச்சு விடுங்க. அந்த எப்படி இருக்கு நாங்க பாக்குறோம். பாத்துட்டு நாங்க ஆர்டர் பண்றோம். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேங்க மேம். ஆனா நீங்க இப்ப கொடுத்தது ஒரு 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு தான் அதுக்காக தான் இப்ப நான் கால் பண்ணேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் அது வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு 7000 8000 அந்த மாதிரி நாங்க ஷேக் ஆர்டர் பண்ணி நாங்க அது சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுலயுமே வந்து சாப்பாடு கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கும் நைட் எடுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா வந்து நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே தேங்க் யூ மேம். தேங்க் யூ so ரொம்ப much நன்றி ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து இது எனக்கு அமௌண்ட் எங்களுக்கு கம்மி. ரெண்டாவது இதுல வந்து பெருசா நம்ம வந்து சிரமம் இல்லை. ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ரிஸ்க் கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே ஆனா நல்லா இருக்கு. இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு 7 நாள் தான் ஆகுதுங்க. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன். நேற்று எல்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா. இதுவே நல்லா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்லா ரிசல்ட் 7 நாள்ல தெரியுது. அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதான் நீ கால் பண்ணேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்துருச்சுங்க. ஓகே மேம். அது மாதிரி இதுக்கும் நம்ம இதுவும் ஆயில் நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள்ல வந்துருமா, சரி நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணோம். நன்றி நன்றி. நல்ல ஒர்க் பண்றீங்க. இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் அதை வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போறது, ஜிம்முக்கு போறது, இந்த வெயிட் லாஸ்க்காக அந்த ஷேக் எடுக்கிறது, நிறைய இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப பெட்ரு. ஆனா நீங்க பண்ற ஒரு வேலைக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி தான். நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய வீடியோலாம் நாங்க டெய்லி பாக்குறோங்களா யூடியூப் சேனல்ல. டெய்லிக்கு நான் சும்மா ஒரு தச்சம் தான் நாங்க பார்க்கும்போது தான் பார்த்தோம். உங்களுடைய அரியலூர் மாவட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானே யோசிச்சேன், என்னடா பரவாயில்ல, இது நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் லாஸ் குறையில, இதுல குறையுமான்னு எனக்கு ஒரு டவுட். சரி ஒரு பாப்போமே, எப்படி நம்ம சாப்பிட்டு பாக்கலாமேன்னு சொல்லிட்டுதான் ஒரு சேஞ்சுக்காக ஒரு 250 ml வாங்கினாங்களே. ஓகே ஓகே மேம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மேம். 1 மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும் மேம் ரெடியூஸ் ஆகிறது. இப்ப நம்ம நைட்டு சாப்பிடல மேம். நைட் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்க போகும்போது காலையில நல்லா பசிக்குது. அந்த காலையில நம்ம வெறும் வயிற்றுல இதை நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம காலையில மதியானம் இந்த மாதிரி சாப்பிட போகும்போது சாப்பாடு வந்து கண்ட்ரோலா எடுக்குது நமக்கு. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம சாப்பிடும் பாருங்க, அது வேண்டாம். அதே போல நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கு, எரிச்சலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இந்த பவுடருக்கும் நம்ம இது சாப்பிடுறதுக்கும் தேவையில்லாம சாப்பிடுற மாதிரி கரெக்டா இருக்குங்க. கண்டிப்பா மேம். சூப்பர் சூப்பர். நன்றி நன்றிங்க. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா.
நீங்க எனக்கு பிக் பேக் போட்டு விடுங்க மேம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மேம், நான் ஹேர் ஆயில் டீடைல் அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. ஓகே மேம், ஓகே. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நிறைய பேர் யூஸ் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் மூலமா அனுப்புறாங்க. நான் முடிஞ்சாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பேன், எனக்கு வந்து ஆடியோவா ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்லன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த சிஸ்டர் வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காம ஓப்பனா நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம உங்க உடம்புல வந்து என்னென்ன பிரச்சனை கியூர் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொன்னதுதான் மெயின் ரீசனே. இந்த அளவுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு மெயின் காரணமே அதுதான். ஒருத்தவங்களை வந்து நம்ம புகழ்ந்து பேசுறதுக்கு கூட ஒரு மனசு வேணும். கண்டிப்பா எந்தவித ஈகோ இல்லாம ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுதான் கடவுள் சொல்லும், அந்த மனசுதான் கடவுள் சொல்வோம். சோ அந்த மாதிரிதான் கடவுளுக்கு நிகரானவங்க தான் இந்த சிஸ்டர். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சிஸ்டர் வந்து நம்ம ப்ராடக்ட பயன்படுத்தி சரியா சொன்னதால எக்கச்சக்கமானவங்க பேர் வந்து எனக்கு வர போன் கால்ஸ் எல்லாமே நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன், நிறைய இழந்துட்டேன், ஆனா என்னால உடம்பே குறைக்க முடியல, உடம்பு குறைச்சாலும் திரும்ப அகைன் ஏறிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்படியே பட்டவங்களாம் இவங்க பேசின ஃபீட்பேக் ஆடியோ கேட்டுட்டு இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி ஆகுறாங்க. சோ இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே எந்தவித சைட் எஃபெக்டும் இல்லாம, கலர்ஸ் இல்லாம, எதுவுமே இல்லாம பாரம்பரியமா உடம்புக்கு ஆரோக்கியமா கெடுதலே இல்லாம நம்ம உடம்பு வந்து எப்படி குறைக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தீர்வாதான் நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு நான் சொல்வேன். சோ வாங்கினவங்க எல்லாருமே எனக்கு ஒரு 10 நாள் ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அது நான் 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். 10 நாள் எனக்கு 1 கிலோ 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வாங்கினவங்க எல்லாருமே வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எனக்கு ஆடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்குள்ள போயிடாதீங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு பாத்துட்டு போங்க. எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் பண்ணா ப்ராடக்ட் வருமானு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. சோ இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம குட் பேபி டீம் வந்து கரெக்டா உங்க ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. சோ நீங்க வந்து பயப்பட வேணாம், தைரியமா ஆர்டர் போடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம 492 ஆர்டரோட முடிச்சோம். இன்னைக்கு எவ்வளவு ஆர்டர் புக் ஆயிருக்கு தெரியுங்களா? இது வரைக்கும் நான் போட்ட வீடியோல இவ்வளவு பாக்ஸஸ் பாத்துருக்க மாட்டீங்க. அது இன்னைக்கு வந்து டிஸ்பேச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 பாக்ஸ் ரெடியா இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 300 பாக்ஸ் மேல நம்ம பிரிண்ட் ஒட்டமெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால வேன் வந்துருச்சு, அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் டிஸ்பேச் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து நான் 4 டேஸ் ஆச்சு 5 டேஸ் ஆச்சுன்னு எனக்கு பார்சல் வரேன்னு சொல்லி எல்லாம் கேக்குறீங்க. கொஞ்சம் மழையால வந்து என்னால அனுப்ப முடியல 2 நாளா. அதனால இன்னைக்கு வந்து எல்லா பார்சலுமே டிஸ்பேச் பண்ணிடுவோம். உங்களுக்கு அடுத்த ஒரு 2-3 நாள் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். சோ இன்னைக்கு வந்து 900 ஆர்டருக்கு மேல புக் ஆயிருக்குங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் இவ்வளவு ஒரு ஆர்டர் வந்து புக் ஆனது இல்ல. லாஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க, நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்துல அமேசான்ல எக்கச்சக்கமா குமிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலா இங்க பிரைவேட்ல அனுப்புற கொரியர்லயும் 492 ஆர்டருக்கு மேல வந்திருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து 900 ஆர்டருக்கு மேல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வீடியோல பாப்பீங்க என்னுடைய போன் கால், எவ்வளவு போன் கால் வருது, எவ்வளவு மெசேஜஸ் வருது. அண்ட் ஒரு டைம் சொல்றேன் மெசேஜ் பண்ணுங்க. நான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கிறதால கால் பண்றீங்க. அதனால வந்து போன் கால் எடுக்கவே முடியல. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும், அவ்வளவு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நானும் ஒரு காலம் அட்டென்ட் பண்ணி பேசணும் எனக்கு ஆசைதான். ஆனா நான் மட்டுமே வந்து நான் பண்றதால என்னால இது பண்ண முடியல. இப்ப அதுக்கு நம்ம தனியா ஒரு ஆள் போட்டா அதை கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றது கரெக்டா இருக்கும். ஆனா ஆள் போட்டு அவங்களுக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாதுங்கிறதால நானே ஓனா பாப்பா வச்சுட்டு பண்றதால என்னால எல்லா போன் காலும் அட்டென்ட் பண்ண முடியல. அதான் ரீசனு. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, போன் பண்ணான்னு சொல்லி கேக்குறீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து 1 மணி 2 மணி ஆனா நைட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் பாத்திருப்பீங்கல்ல. இது வந்து அமேசான் ஆர்டர்ஸ்ல இது வந்து நம்ம தனியா பிரைவேட்ல அனுப்புற ஆர்டர்ஸ் தான். இது காலையில வந்து அமேசான் ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆர்டர்ஸ்க்கு மேல புக் ஆயிருந்தது. அது எல்லாமே காலைல அனுப்பியாச்சு. இன்னைக்கு வந்து இப்ப 8:30க்கு வந்து கொரியர் வேலை இதெல்லாமே அனுப்ப போறோம். சோ இது எல்லாமே உங்களாலதான். லாஸ்ட் டைம் வீடியோஸ்ல வந்து நான் ஒரு சிஸ்டருடைய ஃபீட்பேக் கொடுத்துட்டே வரேன். நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீட்பேக் ஆடியோ அண்ட் அந்த டெக்ஸ்ட் பண்ணிலாம் அனுப்புறாங்க. நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னால வந்து ஷேர் பண்றதுக்கு டைம் பத்தல. அதுதான் நிறைய பேர் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. எக்கச்சக்கமான ஃபீட்பேக் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஸ்வீட் டிவி கம்யூனிட்டி பேஸ்லயே நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கும் டைம் இல்ல. நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பொடியை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான பேர் வந்து டெய்லி வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே வராங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா பவுடர் வாங்கி ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டர் எனக்கு ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். 3 நாள் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, நிறைய உடம்புல இருக்க நிறைய பிரச்சனை வந்து சரி பண்ணுதுங்க.
அதே மாதிரி தைராய்டு, சுகர் அண்ட் பிசிஓடி, பிசிஓஎஸ் அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் இவங்க எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாம். பயப்பட வேண்டியது இல்ல. நம்ம இதுல வந்து கெமிக்கல், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். நீங்க வந்து வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க, ஆர்கானிக்கா தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 0% வந்து சைடு எஃபெக்ட். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் கீழே போய் கமெண்ட்ஸ் பண்றீங்க, நான் வந்து வெளியில வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி நான் வெயிட் லாஸ் பண்ணேன், அது வந்து அதை விட்டுட்டேன், திரும்ப வந்து ஒரு 4-5 மடங்கு வெயிட் ஏறிடுச்சு, உங்க ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி ஆகுமான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறது. அதுதான், நம்ம ப்ராடக்ட் அந்த மாதிரி ஆகாதுங்க. நம்ம அந்த மாதிரி எந்த வித கலப்படமும் கிடையாது. உங்க கண்ணாடியே வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்றோம் நீங்க பாத்துருப்பீங்க. இது வந்து நீங்க ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். என்னன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த டயட் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு 1 மந்த்துக்கு என்ன டயட் வந்து எடுக்கிறீங்களோ அதுதான் கண்டினியூஸா எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கண்டினியூஸா ஒரு 1 மந்த் என்ன டயட் ஃபாலோ பண்றீங்களோ அதை ஃபாலோ பண்ணா போதும். நம்ம ப்ராடக்ட் வந்து 1 மந்த்ல வந்து ஒரு 3ல இருந்து 4 கிலோ கிட்ட 100% ரெடியூஸ் ஆகுங்க. சில பேர் தொப்பை குறையுமாங்கிறீங்க, எனக்கு வந்து கையில ரொம்ப அதிக சதை இருக்கு, கால்ல இருக்கு, அதெல்லாம் வந்து குறையுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா குறையும், 100% குறையுங்க. அதுக்கான ஆதாரம் நான் ஒரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேஜ்லயும் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க பயப்படவே வேண்டாம். இது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டாலும் கண்டினியூ பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அதுதான். இதுல வந்து நிறைய பேர் இன்னும் என்ன பொருள் சேர்க்கறீங்க, எப்படி குடிக்கிறதுன்னு திரும்ப திரும்ப வந்து நிறைய கேள்வி கேட்டேதான் இருக்கீங்க. நான் ஒரு வீடியோவே சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். தைராய்டு டேப்லெட் போடுறீங்கன்னா அதை எடுத்துட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேப் விட்டு எடுத்துக்கணும். நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். டைரக்டா சுடு தண்ணியில 200 ml சுடு தண்ணியில டைரக்டா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஹனி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி டைரக்டா சாப்பிடுறதுதான். நைட்டு வந்து படுக்க போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சேம் இதே மாதிரி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். 1/4 கிலோ வாங்குறீங்கன்னா 10 நாள் வரும். 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 20 நாள் வரும். இதே 1 கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு 45 நாள் கிட்ட வரும். 1 மந்த் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ரிசல்ட்ங்கிறது கிடைக்கும். எல்லாருமே 1/4 கிலோ புக் பண்றாங்க. புக் பண்ணிட்டு அதுல எனக்கு ஒரு 3-4 கிலோ குறைஞ்சிருமான்னு சொல்லி கேக்குறீங்க. 1/4 கிலோங்கிறது 10 நாள் தான் வரும். அதுல வந்து மேக்சிமம் ஒரு 1.5 கிலோ அவ்வளவுதான் குறையும். அதனால நீங்க 1 கிலோ வாங்கினாதான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும். இப்ப நிறைய பேர் வந்து நிறைய ஜென்ஸ் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க, நான் வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. தாராளமா வாங்கி கொடுங்க. இது கம்பல்சரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுல நம்ம சேர்த்துக்க பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. சோ எல்லாரும் தாராளமா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க வந்து ஒரு 11 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கொடுத்தா போதுமானது. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அப்ராட்ல இருந்து பண்றாங்க, பிரான்ஸ்ல இருந்து பண்றாங்க, யுஎஸ்ஏ இந்த மாதிரி வந்து அதர் கண்ட்ரில இருந்து பண்றாங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேக்குறீங்க. இது வரைக்கும் நான் ஹேர் ஆயிலுக்கு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பூஜா ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ண, அது வந்து பிளைட்ல அலோடு இல்ல அப்படிங்கறதால இது வரைக்குமே என்னால டைரக்டா அனுப்ப முடியல. அதுல ஒரு சில பேர் வந்து கப்பல் வழியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியால வந்து யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பி அவங்கள வேணா எடுத்துட்டு போக சொல்லலாம். இல்ல இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராவது இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அதே மாதிரி எல்லா விதமான சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருக்கு. ஜிஎஸ்டி இருந்து கம்பெனி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் மார்க் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரா சைடான கேஜிஎஃப், மும்பை, குஜராத், சூரத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதாவது வெளி ஸ்டேட்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களாம் வந்து நம்ம கிட்ட டைரக்டா பண்ணும்போது கொஞ்சம் ஷிப்பிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நீங்க வந்து அமேசான் ஆர்டர் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டு நீங்க அமேசான்ல வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, சிஓடி ஆப்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சிஓடி வந்து நான் பண்ணேன், அதுல 2-3 பேர் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு இப்ப இந்த ஒரு 1 வீக்ல. அதனால வந்து நீங்க சிஓடி தேவைன்னா நீங்க அமேசான் வந்து புக் பண்ணிக்கலாம் தாராளமா. இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, அடுத்த பேட்ச் வந்து நாளைக்கு ரெடி பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம 2 நாள் எல்லாமே எல்லா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிட்டு இருக்கு. சோ நாளைக்கு வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேல ரெடி பண்றோங்க. அது நம்ம சந்திக்கலாம். 7th பேட்ச் ரெடி பண்ண போறோம். அதுலயும் கண்டிப்பா இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுற ஒரு கால்ஸ் ஒரு ஆடியோவுமே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா கடவுளுக்கு தேங்க் பண்ணியாகணும். உங்க எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவான வைப்ஸ், அதாவது பாசிட்டிவான கால்ஸ் தான். காலைல போன் எடுத்தாலே சிஸ்டர் உங்க ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு, நான் நிறைய எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டேன், லட்சமா செலவு பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்க சேனல் நான் ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதனால எனக்கு உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்குங்க. அந்த உங்க மேல இருக்க நம்பிக்கைக்காகவே இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமா பேசும்போது கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும்.
நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க மாதிரி ஒரு காலம் அப்படி பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்போட பாப்பா விசாரிக்கிறது அண்ட் எல்லாமேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச்ங்க. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல. கண்டிப்பா அதுக்கானது நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். எல்லாமே வந்து ப்ராடக்ட்ல கண்டிப்பா காமிப்பேன். இதுக்கு அடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம். ஃபுல்லா ஹெர்பல் தான், ஆர்கானிக்கா ரெடி பண்ண போறோம். என்னெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ், கலர்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இல்லாம எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி குவாலிட்டியான தரமான ப்ராடக்ட்டை நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லங்க, நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. 50 ப்ராடக்ட் மேல இருக்குங்க. ஃபீட் பண்ற மாம்காக நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் இது அவைலபிளா இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து என்னன்னா கரிஞ்சீரகம், கொள்ளு இதெல்லாம் சேர்த்திருக்கீங்க, உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டான உடம்பு, நான் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், சோ எங்களுக்காக வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுக்காகவே நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இருக்குங்க. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பொடி, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேன் இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. தெரியும் வெயிட் ஏறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்கிட்ட நிறைய பேர் அழுது கூட பேசியிருக்காங்க, சிஸ்டர் எனக்கு உங்க ப்ராடக்ட் மேல 100% நம்பிக்கை இருக்கு, ஆனா குறைக்குமா, எங்க வீட்டுல அசிங்கமா பேசுறாங்க, என் கூட இருக்கிறவங்களே வந்து எனக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க, வெளியில போக முடியல, கரெக்டா ட்ரெஸ் போட முடியல, ஒரு ஸ்லிம்மா இருக்க முடியல, அதனால எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துட்டு இருக்கேன் உடம்புன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அழுதுலாம் பேசியிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க வந்து நீங்க வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் வந்து ஆடியோவா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து ஆடியோவா ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து 3 பேர் வந்து ஆடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய ஆடியோ எல்லாமே ரெகுலரா நீங்க கேட்டிருப்பீங்க. எவ்வளவு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் மூலமா கொடுக்குறாங்க. ஆனா இந்த 3 சிஸ்டர்ஸ் வந்து ஆடியோவா கொடுத்தது, அது ஆடியோங்கிறத விட அவங்க உண்மையா உள் மனசுல இருந்து உணர்வுபூர்வமா கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைச்சோம். நாங்க என்ன சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்தோம், சர்ப்ரைஸ் அவங்க கேட்டுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லா விஷயமும் அடுத்த வீடியோல பார்க்க போறீங்க.